ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 5. ஆல்ரெடி 4 சாப்டருக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இன்றைக்கி 5th சாப்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா டிப்தாங்ஸ். டிப்தாங்ஸ் அப்படின்னா என்னென்னா 2 வவல் சவுண்ட்ஸ் தான் டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா 2 உயிரெழுத்துக்கள், 2 உயிரெழுத்துக்கான சவுண்டு சேர்ந்து வரதை டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ டிப்தாங்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி போட்டால் ஐ, இப்படி போட்டால் ஔ, இப்படி போட்டால் ஆய் ஆர் ஓய். இப்படி சின்னதாக யூ மாதிரி சின்னதாக போட்டோம்னா யூ, யூ மாதிரி போட்டால் யூ சவுண்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை 4 ஸ்ட்ரோக்கு எந்தெந்த பிளேஸில் போடணுன்னு பார்க்கணும். இப்போது ஃபஸ்ட் பிளேஸில் ஐக்கான ஸ்ட்ரோக்னா ஃபஸ்ட் பிளேஸில் போடணும். ஓகேங்களா? அவுக்கான ஸ்ட்ரோக் ஓடபிள்யூ அவுக்கான ஸ்ட்ரோக்னா 3rd பிளேஸில் போடணும். ஓஐ ஆய் ஆர் ஓய் அப்படி வருதுன்னா இது ஃபஸ்ட் பிளேஸில் போடணும். இப்படி ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் ஆய் ஆர் ஓய். யூக்கான ஸ்ட்ரோக்கு 3rd பிளேஸ். ஓகே, யூக்கான ஸ்ட்ரோக்கு 3rd பிளேஸில் போடணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போது வேர்ட்ஸில் நம்ம பார்ப்போம். டை அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. டிஐஇ, டை அப்படின்னா டீக்கான ஸ்ட்ரோக்கு, ஐக்கான ஸ்ட்ரோக் டை. இது ஐனா ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும். அப்போது டீக்கான ஸ்ட்ரோக்கை ஃபஸ்ட் பிளேஸில் போடணும். டிஐ, டை. டைம், டிஎம், டீக்கு ஃபஸ்ட் பிளேஸில் ஐ போட்டால் டை இம், டைம். ஓகேங்களா? அடுத்து டாய், ஆய் சவுண்டுனா என்ன சொன்னேன், இப்படி போடணும். இப்போது டி ஆய், டாய். டாயில், டாயில். ஓகேங்களா? இது கவுனா 3rd பிளேஸ். அப்போ கோட்டு மேலே கே ஔ, கவ். கவுடு, கே டி. கவுடுன்னு போது கேக்கு 3rd பிளேஸ்னால் இங்கே போடணும். கவ் இட், கவுடு. டியூட்டி, டியூட்டி யூ சவுண்டு வருதா? இப்போ 3rd பிளேஸ் வெட்டி எழுதணும். டி டி. ஏ டியூ அப்படின்போது டிக்கு 3rd பிளேஸில் இப்படி சின்னதாக போட்டால் யூ, டியூ டி. புரியுதா? டியூட்டி, டிடி, டியூட்டி, டியூட்டி. மியூல், மியூல் யூ வருதா? இப்போ எம்எல், மியூல். யூ சவுண்டுனாலே 3rd பிளேஸ், அதனால தான் நான் கூட வெட்டி எழுதுகிறேன். மியூல், மியூல். புரியுதுங்களா? இப்போது நான் ஐ, அவு, ஆய், இந்த யூ சவுண்ட்லாம் தனியாக எழுதுகிற மாதிரி வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன். சில இடங்களில் நம்ம ஜாயின் பண்ணி எழுத முடியும். அப்போது ஜாயின் பண்ணி எழுதுனா எப்படி வரும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ஐட்டம் அப்படின்றது, இப்போ ஸ்டார்டிங்லேயே இந்த ஐ சவுண்டோ ஆய் சவுண்டோ அதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணி எழுதிடுவோம். இப்போ ஐட்டம் அப்படின்றது எப்படி எழுதுவோம்? ஐக்கான ஸ்ட்ரோக் டிஎம், ஐட்டம். டைம்னா இப்படி டீக்கு அடுத்து அந்த சவுண்டு வர்றதுனால அடுத்து போடுறேன். டைம். இது ஸ்டார்டிங்லேயே வருது. ஐட்டம், ஐ முன்னாடி வருது. ஐட்டம். ஓகேங்களா? புரியுதா? அடுத்து ஐடில், ஐடிஎல், ஐடில். ஐவி, ஐவி. ஐஸ், ஐ இஸ், ஐஸ். இது ஐஸ், ஐசி, ஐஸ். ஐஸ், இஸ் வந்துச்சுன்னா ஐ இஸ், ஐஸ். ஓகேங்களா? அயர், ஐ ஆர், அயர். ஐசில் அப்படின்னு வரும்போது, ஐசில் சில இடங்களில் இந்த ஐயோ அவ்வோ வரும்போது இந்த சிங்கிள் ஒரு லைன் மட்டும் சேர்த்து எழுதுவோம். இப்போ ஐயில் இந்த லைன் இந்த லைன் 2 லைன் வருதா? இதில் ஏதாவது ஒரு லைனை மட்டும் சேர்த்து எழுதுவோம். அவ்வளோ அதே மாதிரி தான். இந்த லைன் இந்த லைன் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு லைன் மட்டும் சில இடங்களில் சேர்த்து எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கே அந்த மாதிரி வரும் அப்படின்னா, எல் கூட, எம் கூட, என் கூட,
இந்த லெட்டர்ஸ் கூடலாம் வந்து வரும்போது ஐயோ அவ்வோ ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் சேர்த்து எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஐல் அப்படின்றதுல ஐசில் அப்படின்றதுல எஸ் வந்து சைலண்ட்டு, அதை ஐலுன்னு தான் படிக்கணும். ஓகேங்களா? ஐசில் அப்படின்றதுல எஸ் சைலண்ட்டு, இதை ஐல்னு படிக்கணும். அப்போ ஸ்ட்ரோக் எப்படி வரும்? ஐ இல். ஓகேங்களா? நான் ஐ சொன்னேன்ல, ஐயில் இந்த ஒரு கோடு மட்டும் சேர்த்து எழுதுவோம். இதை கோடு வந்து பார்த்துக்கோங்க, இப்படி போட்டணும். ஐன்றது இப்படி ஐல். அது ஐஎம் அப்படின்றதுல ஐக்கான ஸ்ட்ரோக் இம், ஐஎம். நை அப்படின்றதுல என், ஐக்கு இந்த ஸ்ட்ரோக், அதாவது இப்படியில் இது வந்து கீழே போடுறோம், நை. ஓகேங்களா? புரியுதா? நை. சாரி, இப்படி போட்டால் நவுங்க, சாரி தப்பாக சொல்லிட்டேன். நை அப்படின்னா என்னு ஐ, நை. நவ் அவ்வுன்னு போது இப்படி அவுதான் நான் எப்படி சொன்னேன். இப்போ இது வந்துச்சுன்னா அவ்வு, நவ். இது நை. பவ், பி அவு, பவ். அவு. ஓகேங்களா? அவு அவவ் அப்படின்போது ஆ வவ் வா அவு, அவவ். AVOW, இதை அவவுன்னு படிக்கணும். ஏ வவ். இப்போ ஆ வா அவு, அவவ். இது டியூ, DEW டியூ அப்படி படிக்கணும். DU, டியூ. மேத்யூ, இத்து யூ, மேத்யூ. அடுத்து இஷ்யூ, யூ, இஷ்யூ. அவுல், இல், அவுல். ஓகேங்களா? புரியுதா? அடுத்து யூக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் சொல்லி கொடுத்தனா, இது யூ, அதே மாதிரி இதுவும் யூ தான். இது வந்து கடைசியில் ஜாயின் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டோம்னா இப்போ கியூ அப்படின்றதுல KU இப்படி போடுறதுக்கு கியூ சேர்த்து எழுதுறதுக்கு வசதியாக இந்த யூவை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். கியூ. அடுத்து ஆர்கியூ, ஆர்கியூ. ஓகேங்களா? அடுத்து வேல்யூ, LU, வேல்யூ. மியூ, MU, மியூ. அடுத்து நியூ, NU, நியூ. புரியுதுங்களா? இது வந்து இப்படி வந்து ஸ்ட்ரோக் போட்டு இப்படி கையெடுத்து இது தனியாக போடுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். இது வந்து அதுவே இப்படி சேர்த்து எழுதிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும்ல, டைம் சேவ் ஆகும். அதுக்காக சேர்த்து எழுதுறதுக்கு வசதியாக இப்படி போட்டாலும் அது வந்து யூ தான், இப்படி போட்டாலும் யூ தான், இப்படி போட்டாலும் யூ தான். சேர்த்து எழுதுகிற இடத்துல வந்து இதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுதா? அடுத்து டிப்தாங்ஸ். இப்போ வந்து ரெண்டு டிப்தாங்ஸும் சேர்த்து ரெண்டு சவுண்டு வந்து சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதுறோம் அப்படின்னு ஐ ஆ. இது வந்து ரெண்டு சவுண்டு சேர்ந்து வருது பாருங்கள், ஐ ஆ. இந்த மாதிரி வரும்போது இப்போ ஆய் ஆ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கூடயே இன்னொரு சவுண்டு சேர்ந்து வரும்போது இப்படி 3 ஸ்ட்ரோக்காக வந்து போடுவோம். அப்போ அவு ஆ, அவு ஆ. ஓகேங்களா? அவு ஆ, ஐ ஆ, ஆய் ஆ, அவு ஆ. இப்படி யூ ஆ, யூ ஏ. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு ஒரு இந்த ஐ அவு யூ இது கூட ஆ ஏ ஊ ஏ ஏதாவது ஒரு சவுண்டு வந்து சேர்ந்து வருது அப்படின்னா தேர்டாக வந்து ஒரு கோடை வந்து ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டயரி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. டயரி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னா இதில் வந்து ஐ ஆ, டயரி வருதா? அப்போ ஐயும் ஆவும் சேர்ந்து வருது. அப்போ ஐ ஆ. இப்போ டி ரி ஸ்ட்ரோக் போட்டோம். டயரி ஐயா வர்றதுனால இந்த ஸ்ட்ரோக் இங்கே ஃபஸ்ட் ப்ளேஸில் போடுறோம். டயரி. லாயல், எல் லாயல், ஆய் ஆ வருதா? அப்போ ஆய் ஆ, லாயல். டவல், TL, டவல். அவு ஆ வருதா? அப்போ அவு ஆ, டவல். அவுனா தேர்ட் பிளேஸ்ன்றதுனால இங்கே போடுறேன், டவல். அட்டன்யூேட் அப்படின்றதுல பாருங்கள், அட்டன்யூேட்,
அட் நான் டி போட்டேன், அட்டன்யூவேட் யூஏ வருது. அப்போது யூஏ, யூனா தேர்டு பிளேஸ், அதனால தான் இங்கே போடுறேன். ஃபியூவர் அப்படின்னு வருது. ஃபியூவர் எஃப்ஆர், ஃபியூவர் யூஆர் வருதா, இப்போ ஃபியூவர். அன்யூட்டி, அன்யூட்டி அப்படின்ற போது அஎன்டி, அன்யூட்டி, அப்போது யூஏ அன்யூட்டி. ரயட், ரயட் ஐயா வருதா, ஆர்டி, ரயட் ஐஆ, ஓகேங்களா, ரயட். இன்ஜினியர்ஸ், இன்ஜேஎன் இஸ், இன்ஜினியர்ஸ் யோ அப்படி வருதா, அப்போ யூஏ, ஓகே, இன்ஜினியர்ஸ். புரியுதுங்களா? இப்போது அதே மாதிரி நான் இப்படியோ போட்டால் யூ சவுண்ட் சொல்லி கொடுத்தேன். அதுவே இப்படி வந்து ஃப்ரண்டில் சேர்த்தோம்னா டபிள்யூக்கு வந்து இப்படி போட்டால் வந்து டபிள்யூங்க. இப்போ வேக் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, டபிள்யூஏகே வேக் அப்படின்னா டபிள்யூகே வேக். விக் ஏன்றதுனால இங்கே புள்ளி வைக்கிறேன். விக் அப்படின்னா டபிள்யூகே போட்டு இங்கே தேர்ட் பிளேஸில் புள்ளி வச்சுன்னா இ, விக். இது டபிள்யூக்காக தான் இந்த புள்ளி, வேக் விக். அடுத்து உமானிஷ், டபிள்யூ, உமானிஷ் டபிள்யூ வரும். உ ம நீஷ், ஊக்கு இங்கே கோடு, உமானிஷ். இது வேர், டபிள்யூ ஆர், செகண்ட் பிளேஸில் புள்ளி வச்சா வே, வேர். வேரினா டபிள்யூ ரி, வேரி. புரியுதா? இது இந்த மாதிரி போட்டால் இது வந்து டபிள்யூ படிக்கணும். அதே சில இடங்களில் டபிள்யூ ஸ்ட்ரோக்கு இப்படி போட்டால் டபிள்யூ ஸ்ட்ரோக்கா, இந்த டபிள்யூ ஸ்ட்ரோக் வந்து சேர்த்து எழுதுவோம். சில இடங்களில் வந்து இந்த டபிள்யூ வந்து சேர்த்து எழுதுவோம், ஓகேங்களா? அப்போ அவேக், ஸ்டார்டிங் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் வவல் சவுண்டு வர இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த டபிள்யூ சேர்த்து எழுதுவோம். ஸ்டார்டிங்கில் வவல் வராத இடத்துல இந்த டபிள்யூ வந்து சேர்த்து எழுதுவோம். ஓகே, அவேக் அப்படின்றதுல ஸ்டார்டிங் வவல் வர்றதுனால ஆ வேக். ஓகே, புரியுதா? அடுத்து அவோக், ஸ்டார்டிங்கில் வவல் வருதா, இப்போ ஆ வோக். அடுத்து அவேர், அவேரில் ஸ்டார்டிங்கில் வவல் வருதா, இப்போ ஆ வே ஆர், அவேர். புரியுதுங்களா? ஸ்டார்டிங்கில் வவல் வந்தால் இந்த டபிள்யூ, வவல் வரலன்னா இந்த டபிள்யூ. ஓகே, அவ்வளோதாங்க. இங்கிலீஷில் வந்து 5th சாப்டரில் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து டிப்தான்ஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸசைஸ் 17, எக்ஸசைஸ் 18 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்சு. கிராம் டாக்ஸும் அடுத்த எக்ஸசைஸும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.